உலக முடிவில் செல்ஃபி எடுக்கும் போது தவறி விழுந்த மாணவி 50 அடி பள்ளத்தில் இருந்து பாதுகாப்பாக மீட்பு. நுவரேலியா ஹெட்டன் சமவெளியில் புகழ்பெற்ற உலக முடிவு பகுதியில் இன்று குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் உலக முடிவின் அந்த பிரம்மாண்டமான விளிம்பில் நின்று செல்ஃபி எடுக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக கால் தடுமாறி சுமார் 50 அடிக்கும் அதிகமான ஆழமான பள்ளத்திற்குள் விழுந்துள்ளார். மாணவி விழுந்ததை அவதானித்த சக நண்பர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உடனடியாக பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல் வழங்கினர். அடுத்த சில நிமிடங்களிலேயே ராணுவத்தினர் மற்றும் வனவிலங்கு அதிகாரிகள் களத்தில் இறங்கியுள்ளனர். சுமார் 4000 அடி ஆழம் கொண்ட அந்த செங்குத்தான மலைச்சரிவில் கடும் பனிமூட்டத்திற்கு மத்தியில் கயிறுகளை பயன்படுத்தி ராணுவத்தினர் கீழே இறங்கி பாரிய தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் மரச்செடிகளுக்கு இடையே சிக்கியிருந்த குறித்த மாணவியை உயிருடன் மீட்டுள்ளனர். புனித தலைப்பிறை தென்படவில்லை. ரம்லான் பெருநாளுக்கான திகதி மாற்றம். புனித நோன்பு பெருநாள் நாளை மறுதினம் 21ஆம் திகதி கொண்டாடுவதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. 1447 சல்வால் மாத தலைப்பிறையை தீர்மானிக்கும் பிறைக்குழு மாநாடு இன்று மாலை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்றது. இதன்போது செல்வால் மாத தலைப்புரை நாட்டில் எப்பகுதியிலும் தென்படவில்லை என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. இதனால் நாளை நோன்பை 30ஆக பூர்த்தி செய்து இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் நாளை மறுதினம் நோன்பு பெருநாளை கொண்டாடலாம் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் ஷவ்வால் மாதத்தின் தலைப்புரையை தீர்மானிப்பதற்கான மாநாடு நடைபெற்றது. அதன் முடிவை உத்தியோகபூர்வமாக உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். ஹிஜ்ரி 1447 ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டின் எந்த பாகத்திலும் தென்பட்டதாக ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சாட்சியங்கள் கிடைக்கப்பெறாமையினால் ரமதான் மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து 2026 மூன்றாம் மாதம் 20ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை மகரிபுடன் ஷவ்வால் மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. ஹிஜ்ரி 1447 ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு ரமதான் பிற 29வது நாளாகிய 2026 மார்ச் மாதம் 19ஆம் திகதி வியாழக்கிழமை மாலை மகரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் என்னுடைய தலைமையிலே நடைபெற்றது. நடுவீதியில் சண்டித்தனம். ஹெல்மெட்டால் தாக்கிய நபர் போலீசாரால் அதிரடி கைது. குளியாப்பிட்டிய மீகக கொட்டுவ சந்தியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவரை தலைக்கவசத்தால் தாக்கிவிட்டு தப்பி சென்ற மற்றொரு உந்துருளி ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். குளியாப்பிட்டிய காவல்துறை நிலைய பொறுப்பு அதிகாரியின் தகவல் படி குறித்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காணொலி காட்சிகளின் உதவியுடன் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் தரப்பிலிருந்து முன்னதாக எந்த ஒரு உத்தியோகபூர்வ முறைப்பாடும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. எனினும் காணொலி ஆதாரங்களின் அடிப்படையில் காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். விவசாயிகளுக்கு இன்று முதல் முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருள் ஏக்கருக்கு 15 முதல் 30 லிட்டர் வரை ஒதுக்கீடு. எரிபொருள் நிலையங்களில் தற்போது கடும் நெரிசல் காணப்படுவதால் விவசாய நடவடிக்கைகளுக்காக வருபவர்களுக்கு முன்னுரிமை வழங்குமாறு அனைத்து எரிபொருள் நிலைய உரிமையாளர்களுக்கும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தமக்கு மிக அருகில் உள்ள அல்லது இலகுவான எரிபொருள் நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இந்த பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. விவசாய திணைக்களத்தின் பரிந்துரைப்படி அறுவடை நடவடிக்கைகளுக்கு 1 ஏக்கருக்கு 15 லிட்டர், நிலம் பண்படுத்துதல் பணிகளுக்கு 1 ஏக்கருக்கு 30 லிட்டர் என்ற அளவில் எரிபொருள் வழங்கப்பட உள்ளது. ஏப்ரல் மாதம் வரை எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. 5 கப்பல்களுக்கான முன்பதிவுகள் நேற்று உறுதி. ஏப்ரல் மாதம் முழுவதும் தேவையான எரிபொருள் இறக்குமதிக்கான அனைத்து முன்பதிவுகளும் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நேற்று 5 எரிபொருள் கப்பல்களுக்கான முன்பதிவுகள் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஏப்ரல் மாத இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் தொடர்ச்சியாக கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் அர்ச்சனா எம்பிக்கு எதிராக போராட்டம் முன்னெடுப்பு, கொடும்பாவியும் எரிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் விவசாய அமைப்புகளோடு எதிர்ப்பான 2 பேரின் கதைகளை நம்பி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தமது இரணமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் மற்றும் ஏனைய அமைப்புகள் மீது அரசியலுக்காக முன்வைத்த குற்றச்சாட்டை எதிர்த்து இன்றைய தினம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக கமக்காரர் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த குற்றச்சாட்டை விசாரணை செய்ய வலியுறுத்தி மாவட்ட செயலாளரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளனர்.
வடக்கில் எங்களுக்கு உரிமை வேண்டும். யாழ்ப்பாணத்தில் இருந்து பிக்குகள் பேரணி முன்னெடுப்பு. வடக்கில் காணி உரிமை உட்பட அனைத்து உரிமைகளும் வேண்டும் என தெரிவித்து சிங்களவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து பேரணி ஒன்றை இன்று ஆரம்பித்துள்ளனர். சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடியேற்றிய விவகாரம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 3 போலீசாரால் விசாரணைக்கு அழைத்தமையை கண்டித்து போராட்டம் முன்னெடுப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊழல் விவகாரம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கும் தொடர்பு. வாக்குமூலம் வழங்கிய முக்கிய நபர். 2016ஆம் ஆண்டு இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான கொள்வனவு கொடுக்கல் வாங்கலின் போது கையூட்டலாக பெறப்பட்ட 60 பில்லியன் ரூபாய் பணம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கபில சந்திரசேன வழங்கிய வாக்குமூலத்தின்படி தமக்கு கிடைத்த 60 மில்லியன் ரூபாய் பணம் 3 தவணைகளாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த காலம் என்பது விஷயமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பிரச்சனை என்பது வேறு எதுவுமே அல்ல. அது அன்றைய காலகட்டங்களில் இந்த எதிர்கட்சியை பிரதிநிதித்துவம் செய்கின்ற கட்சிகள் எல்லோருமே சேர்ந்து எமது நாட்டை சுத்தப்படுத்தினார். எமது நாட்டில் இருக்கின்ற வளங்களை சூறையாடினார்கள். அதன் மூலமாக தாங்களுடைய மடியை நிறைத்துக் கொண்டார்கள். சுனாமி வந்தது, சுனாமியையும் கொள்ளையடித்தார்கள். அதன் மூலமாக தாங்களுடைய பைகளை மாத்திரம் நிரப்பிக் கொண்டார்கள். கடந்த காலங்களில் அதாவது விசேடமாக பாரிய வெள்ளப்பெருக்குகள் வருகின்ற போதும் சரி, மண் சரிவுகள் வருகின்ற போதும் சரி, அதிலும் கொள்ளையடித்து குபேரர்களாக மாறினார். அப்ப அந்த குபேரர்கள் எல்லோரும் சேர்ந்து நாட்டை சூறையாடியதன் காரணமாக அந்த 76 வருடங்களுடைய சாபக்கேடாகவே கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த வருஷ யுகம். அப்ப அந்த வருஷ யுகத்துக்கு காரணகர்த்தாக்கள் வேறு யாரும் அல்ல, அன்றைய ஆட்சியாளர்கள். அப்ப அந்த ஆட்சியாளர்கள் எல்லோருமே சேர்ந்து நாட்டை சுத்தப்படுத்தியதன் காரணமாக, நாட்டை சூறையாடியதன் காரணமாக ஏற்பட்ட நெருக்கடி. ஆனால் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அன்று சுத்தம் செய்ததனால் ஏற்பட்ட நெருக்கடி இன்றைக்கு இந்த யுத்தத்தால் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி. அந்த யுத்தம் என்பது எங்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றல்ல, எமது நாட்டு மக்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றல்ல. இது எங்களுக்கும் அப்பாலான சர்வதேச ரீதியான ஒரு உலக நெருக்கடியாக மாறியிருக்கும். அதனால் இந்த எதிர்கட்சியினர் கொண்டு வந்த இந்த பிரச்சனை அவர்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி என்பது இது சர்வதேச ரீதியாக இன்றைக்கு விசேடமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஏற்பட்ட போர், அந்த போரின் காரணமாக ஏற்படுகின்ற நெருக்கடி, அந்த நெருக்கடி என்பது எங்களுக்கு மாத்திரமானல்ல, இன்றைக்கு உலகமே இன்றைக்கு ஓரளவு அச்சம் கொள்கின்ற நிலைக்கு சென்றிருக்கின்றது.